தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் மாணவர்களுக்கென பிரத்யேக பேருந்து இயக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றம் அமர்வில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நிஜாமுதீன் இணைப்பில் உள்ளார். நிஜாமுதீன், இந்த வழக்கு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம். மாணவ மாணவியரின் பாதுகாப்புக்கான அந்த பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும் வண்ணம் நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கென பிரத்யேகமாக தனிப்பேருந்துகள் இயக்கக்கூடிய வழக்கானது தூத்துக்குடியை சேர்ந்த ராம்குமார் ஆதித்யன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள், அரசு ஐடிஐ, பாலிடெக்னிக் மற்றும் அரசு கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா பயணிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தற்போது மாணவர்கள் பயணித்து வருகின்றனர். இதற்கிடையே பொது பேருந்துகள் மாணவர்கள் செல்லும் போது அந்த புத்தகத்தை மற்றும் உணவு பையை கொண்டு செல்வதால் பேருந்தில் மிகவும் சிரமப்படுகின்றனர் எனவும், மேலும் அந்த கூட்ட நெருக்கடியால் மாணவ மாணவிகள் பேருந்து பட்டிகளில் தொங்கியபடி செல்லும் அந்த செல்லும் அவநிலை உள்ளது. எனவே மாணவ மாணவிகளின் பாதுகாப்பு பயணத்தை உறுதி செய்யும் வண்ணம் நெருக்கடி மிகுந்த வழித்தடங்களில் குறிப்பிட்ட நேரங்களில் பள்ளி மாணவர்களுக்கென பிரத்யேகமாக தனிப்பேருந்துகளில் இயக்க உத்தரவிடக் கோரி அந்த மனுவானது தொடரப்பட்டது. இந்த வழக்கிலானது நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் மரியாதை அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்த போது பிள்ளைகளை அறிவுறுத்தி வளர்க்க வேண்டியதில் பெற்றோர்களுக்கு கடமை உள்ளது எனவும், பள்ளியிலேயே அந்த புகைப்பழக்கம், மது, புகையிலை, கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு மாணவர்கள் ஆளாகி வருவது அதிகரித்ததாகவும் தெரிவித்த நீதிபதிகள் மாணவரின் அந்த பள்ளியில் காவல்துறை பாதுகாப்பு வழங்க அவர்களுக்கு நிலைமை உள்ளது எனவும் தெரிவித்தனர். மேலும் அந்த படிக்கட்டுகளில் பயணம் செய்வது தொடர்பாக ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. மேலும் நடத்தினார் அறிவித்தினாலும் மாணவர்கள் அதனை ஏற்பதில்லை எனவும் தெரிவித்த நீதிபதிகள் இது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் காவல்துறையில் வழக்கு பதிவு செய்யலாம் எனவும் அந்த நீதிபதி தெரிவித்துள்ளார்கள். ஆகவே அந்த மாணவர்கள் பேருந்துக்குள் இருப்பதை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அதனையும் மீறி படிக்கிறதில் பயணம் செய்யும் மாணவர்களின் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கலாம் என குறிப்பிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி நிஜாமுதீன்.